Welcome to Infinity Easy Learn 10th Max English Medium bookல trigonometry chapterல exercise 6.1ல first problem இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுல question என்ன அப்படின்னா prove the following identities. First one cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த சம்மில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து அதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்து அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ காட் தீட்டா அப்படிங்கும்போது காட் தீட்டா வந்து என்னது? டேன் தீட்டாவுடைய ரெசிப்ராக்கல் தான் காட் தீட்டா. அப்போ டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ காட் தீட்டாங்கிறது என்னவா இருக்கும்? அப்படியே டேன் தீட்டாவுக்கு ரெசிப்ராக்கல் தலைகீழாக எழுதணும். அப்போ காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் இந்த டேன் தீட்டாவை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவாக இருக்கிறதுனால தான் காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவாக அப்படியே ரெசிப்ராக்கலாக இருக்குது. இப்போ இது ஈக்குவல் டு, இப்போ இதில் ரெண்டும் வேறு வேறு டினாமினேட்டர் இருக்குது. இங்கே சைன் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி தான் எல்சிஎம் எடுக்க முடியும். அப்போ எல்சிஎம் வந்து சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா, இதுதான் எல்சிஎம். இப்போ நியூமரேட்டர்ஸை பாருங்கள். இதை வந்து இப்படி சொல்லுவாங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வேறு டினாமினேட்டராக இருந்தால் இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டில் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த காஸ் தீட்டாவை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த சைன் தீட்டாவை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் எல்லா சம்லையும் நம்ம அப்படி யோசிக்காட்டியும் இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து கீழே என்ன இருக்குது? சைன் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே சைன் தீட்டா இருக்கிறதுனால இங்கே வந்து சைன் தீட்டா போக மீதி என்ன இருக்குது? காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே இல்லாதது காஸ் தீட்டா, இந்த டினாமினேட்டரில் இல்லாதது நம்ம எல்சிஎம்மில் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு காஸ் தீட்டாவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த எல்சிஎம்லேருந்து வர்ற காஸ் தீட்டா. இது கூட மேலே ஏற்கனவே யார் இருக்கா? இன்னொரு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ், இப்போ டினாமினேட்டரில் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டரில் யார் ஆப்சண்ட்டு? இந்த சைன் தீட்டா ஆப்சண்ட்டு. அப்போ நம்ம அந்த சைன் தீட்டாவால் தான் என்ன செய்யணும்? மேலே மல்டிப்ளை பண்ணணும். எது அந்த டினாமினேட்டரில் இல்லையோ அதால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குது? இன்னொரு சைன் தீட்டா ஒரிஜினலாக அங்கே இருக்குது. இது நம்ம மல்டிப்ளை பண்ண சைன் தீட்டா. இப்போ இது என்னாகும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னன்னு தெரியும்? 1. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக இருந்தாலும் சரி, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக இருந்தாலும் அது வேல்யூ வந்து 1 தான். அப்போ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இதை இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா என்னது? கொசீக்கன் தீட்டா. 1 பை சைன் தீட்டா கொசீக்கன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. இப்போ நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசீக்கன் தீட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நமக்கு கொசீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டான்னு ஆர்டர் மாற்றி கிடச்சிருக்கு. கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மில் நம்ம அவங்களுக்கு எழுதிடுவோம். இப்போ சீக்கன் தீட்டாவை முதல்ல எழுதிட்டு கொசீக்கன் தீட்டாவை
ரெண்டாவது எழுதிடலாம். ஸோ சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசீக்கன் தீட்டா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க கொடுத்ததில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கேட்டதில் கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், tan பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது, tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுலேயும் இதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இப்போ second sum, tan power 4 theta plus tan square theta equal to, இதுதான question. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். tan power 4 theta plus tan square theta equal to, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த tan பவர் 4 தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிடலாமா? tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், tan பவர் 4 தீட்டா. ஸோ அந்த ரெண்டு tan ஸ்கொயர் தீட்டாவாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, இங்கே ஆல்ரெடி ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு, இப்போ இங்கே tan ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் நான் ஒரு tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுக்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்தோடனே இப்போ என்ன நடக்கும், இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நான் எடுத்தாச்சு. அப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டாவையும் எடுத்தாச்சு. ரெண்டு tan ஸ்கொயர் தீட்டாவையும் எடுத்து நான் இங்கே காமனாக வெளியில் ப்ராக்கெட்குள்ளே எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு எடுத்தது போக இங்கே மீதி என்ன இருக்குது, ஒரு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே இருந்த tan ஸ்கொயர் தீட்டாவே நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலாம், இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நமக்கு ஒரு ஐடென்டிட்டி என்ன தெரியும், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துட்டு நான் அதுக்கு பதிலாக என்ன எழுதிடலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். அப்போது இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுவோம், அப்போ தான் புரியும். tan ஸ்கொயர் தீட்டா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக கூட போடலாம். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ எனக்கு வந்து இந்த tan ஸ்கொயரையும் சீக்கன் டேர்ம்ஸ்லேயே மாற்றணும். அப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், இந்த 1 இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். அப்போ நான் இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன எழுதிக்கிடலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இது ஏற்கனவே இங்கே இருக்கிறது, ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன நடக்கும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, ஆல்ரெடி இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை மறுபடியும் இன்னொரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது இப்படி எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதிலேருந்து நேராக அடுத்த ஸ்டெப்புக்கு கூட போகலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்னது, சீக்கன் பவர் 4 தீட்டா
minus 1 into secant square theta secant square theta. Hence, previous page la போய் பார்க்கலாமா? secant power 4 theta minus secant square theta. ப்ரூவ் பண்ணியாச்சா? அவ்வளோதான். இதில் நமக்கு புரியறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது எனக்கு புரியும், நான் அடுத்த ஸ்டெப் நேரடியாக போடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணி கூட என்ன செய்யலாம், நான் டைரெக்டாக வேகமாக போட்டுடலாம். இந்த சம்பெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.